106வது சங்கீதம் அன்பானவர்களே, நம்முடைய வேதாகமத்தில் யார் இதை எழுதினார் என்று குறிப்பிடவில்லை. We do not know the author, but we know that this man, whoever he is drawing some very important truths for us. நமக்கு முக்கியமான சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் பிரயாசப்படுகிறார். இந்த சங்கீதம் கர்த்தரை துதியுங்கள் என்று ஆரம்பித்து கர்த்தரை துதியுங்கள் என்று முடிகிற சங்கீதமாக இருக்கிறது. It starts with praise the Lord and it also concludes with praise the Lord. So இந்த சங்கீதக்காரன் 106வது சங்கீதத்தை எழுதுறவன் is obsessed with one factor, that our God must be praised. நம்முடைய ஆண்டவர் துதிக்க கடவர். ஜனங்கள் அனைவரும் நம்முடைய ஆண்டவரை துதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தன்மையானது, இப்படிப்பட்ட ஒரு சிந்தையானது இந்த சங்கீதக்காரனை முழுமையாக ஆளுகை செய்ததாக இருக்கிறது. கடவுள் துதிக்கப்பட வேண்டும், தெய்வம் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும். And then இந்த முழு சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த அடுத்த ஒரு 2 வாரம் நான் நினைக்கிறேன் இதுல தான் பேச போறேன். இந்த சங்கீதத்துல இந்த சங்கீதக்காரன் சரித்திரத்தை பயன்படுத்துகிறார். He uses history, சரித்திரம், அதாவது இஸ்ரவேல் சரித்திரத்தை பயன்படுத்தி ஏன் ஜனங்கள் அழிந்து போனார்கள் என்பதற்கு காரணம் கொடுக்கிறார். வழங்குதா? ஒரு இஸ்ரவேல் சரித்திரத்தை இவர் படித்தவர். படித்த பிறகு இவர் ஆராய்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால சில போதனைகளை நமக்கு போதிக்கிறார், பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறாரு, டேய், இதனாலதான் செத்து போனோம், இதனாலதான் இப்படி நாசமாகணும், நல்லா இருக்க வேண்டியவன் நாசமா போயிட்டான் அப்படி என்று சொல்லுகிறார். இது என்னுடைய வார்த்தை கிடையாது. சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரியா? So it looks like we were meant to live a good life, but then we are living a bad life. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய நாம் ஒரு மோசமான வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போனவர்களாக காணப்படுகிறோம். And the psalmist goes on teaching us. இந்த சங்கீதக்காரர் 106ல நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நீ பாரு, அவங்கள பாரு, உனக்கு தெரியும் என்னத்தினால இப்படி போனார்கள் என்று. கடவுள் அவர்களை எகிப்தில இருந்து வெளியாக்குனது அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னுடைய ஜனங்கள், இவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர்களை வெளியே எடுத்தார். ஆனால் நல்லா இருக்க வேண்டும் என்று வெளியே எடுக்கப்பட்ட ஜனங்கள் தங்களையே தான் கேடுகள் தங்களுக்கு செய்து கொண்டு நல்லா இல்லாமல் போய்விட்டார்கள். You understand what I mean? வழங்குதா? தெய்வம் நம்மை தூக்கி எடுத்தார் என்றால் அன்பானவர்களே, இன்னொரு குடியில போடுவதற்கான இன்னொரு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று காரணம் கிடையாது. நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று தெரிந்தெடுத்தார். நல்லா இருக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது நல்லா இல்லாமல் போய்விட்டார்கள். And this psalmist looks into the history of Israel. இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை பார்த்துவிட்டு இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். He gives us some lesson. And it will be wise enough for us if we learn this lesson. இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கூட அன்பானவர்களே நமக்கு பின்னால வருகிற சந்ததிக்கு என்னது பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? நம்மள மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அடுத்த 30 வருஷத்துல என்ன மாதிரி இருப்பான்னு நினைக்கிறீங்க? கரெக்டா நம்மள மாதிரி இருப்பான். அதனாலதான் பெற்றோர்கள் எப்பயுமே அவர்கள் செய்த தப்பிதங்களை அவர்கள் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று என்ன செய்வாங்க? ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்துவாங்க. பெற்றோர்கள் படிக்காததுனால, ஒரு கஷ்டமான வேலை, ஒரு உத்தியோகம் செய்கிறதுனால
என்னுடைய பிள்ளைகளும் படிக்காவிட்டால் இந்த கஷ்டமான வேலை செய்வாங்களே என்று இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி அவனை என்ன செஞ்சு வச்சிருவானுங்க, படிக்க வச்சிருவானுங்க. ஏன்னா அவனும் படிக்காட்டி என்ன மாதிரி என்ன செஞ்சிருவான், ஆயிருவான் அப்படி என்பதற்காக. அப்போ நீயாவது படி, என்ன மாதிரி கூலிக்காரனா இருக்காத, நீ கஷ்டப்படணும். அதனால நீ என்ன ஆயிரு, நல்லா படிச்சிரு. அப்போ ஒருவேளை என் மேனேஜர் பாரு நல்லா படிச்சிருக்கான், ஒருவேளை நீ படிச்சனா என்னவாயிரலாம், நீ மேனேஜர் ஆயிரலாம். அப்போ கஷ்டப்பட்டு உழைப்பது, தங்களுடைய சுகத்தை பார்க்காம, தங்களுடைய பாடுகள் வேதனைகளை பார்க்காம, வெளியே போய் ஒரு சீன ரெஸ்டாரண்ட்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுவதை பார்க்காம, வேணாண்டா அங்க போவானாண்டா ரொம்ப காசு வரும் என்று அவர்கள் சேகரிக்கிற காசு அவர்களுக்காக அல்ல, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக. நீ இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, நீ அந்த மாதிரி ஆயிராத, நான் கஷ்டப்படுகிற மாதிரி நீ கஷ்டப்பட, நீயாவது நல்லா இரு அப்படி என்று செய்வாங்க. You understand what I mean? So we learn from history. சரித்திரத்தில் இருந்து சில சோடா பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எப்படியாவது நாசமா போட்டு வாழ்றவனும் இருக்கிறான். நான் படம் பார்த்ததுனால தான் இப்படி இருக்கிறேன், நீனும் படம் பாரு என்ன மாதிரியே ஆயிரு அப்படின்ட்டு அவனை பத்தி பேச வேண்டாம். பட் so the psalmist, இந்த சங்கீதக்காரன் என்ன செய்கிறார் என்றால், he looks at the history and says the next generation must not be like this. அடுத்த சந்ததி இந்த மாதிரி ஆயிரக்கூடாது அப்படி என்று சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேலில் உள்ளது எல்லாம் கெட்டது கிடையாது, ஆனால் இந்த சங்கீதத்தில் விசேஷமாக இஸ்ரவேல் தேசம் விழுந்த காரணத்தை கற்றுக் கொடுக்கிறார். You understand what I mean? கடவுள் இஸ்ரவேல் தேசத்தை நடத்தும் பொழுது எப்பயுமே அடிச்சு வளர்ப்பார். பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, எகிப்துல இருந்து வெளியே எடுக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் போது என்ன செய்வாரு, அவர்களை சிட்சிப்பார். இந்த தண்டனை வரும், பாம்பு வரும், இது வரும், அது வரும், இந்த பிரச்சனை வரும், இந்த நோய் வரும், இதனால செத்து போனாங்க, அது செத்து. அவர் சாவடிப்பதற்காக அல்ல, அவர் ஏன் தண்டித்தார் என்றால் இந்த ஜனங்கள் இந்த தப்பை செய்யக்கூடாது என்பதற்காக. இந்த தப்பு செஞ்சா உங்களுக்கு தாண்டா என்னது தீமை, உனக்கு தாண்டா கெட்டது என்று என்ன செய்தார் என்றால் பாடங்களை கற்றுக் கொடுத்தார். வழங்குதா? பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிப்பதும் அதனாலதான். We do that. Why do we scold? Why do we shout? Why do we take the cane and whack them? Do we enjoy doing it? Are we maniacs of the first order? We don't do that. இல்லையா? அப்படி கிடையாது. We don't beat you so that we get pleasure out of it. பிள்ளைங்க அங்க கிடையாது, பட் பரவாயில்ல, பெற்றோர்கள் தான். So we do that. ஏன்னா இந்த தப்பு செய்யாத, இதை செஞ்சனா இந்த முடிவுக்கு வந்துடும் உனக்கு அப்படி என்பதற்காக. அவன் பிள்ளைகளே அடிக்காதவன் அவன் சரி கிடையாது, அவன் லூசு. பிள்ளையே அடிக்காம வளர்த்தானா அவனவன் சரி. பிரசனத்துக்கு வரும் 106வது சங்கீதம். அதனாலதான் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அவனை அடிக்குது. அது ஒண்ணு தப்பு கிடையாது. எவனாவது ஒருத்தன் ஒருத்தர் அடிக்கணும், நீ ஒண்ணு அடிக்க வேண்டிய நேரத்துல அல்லாட்டி பல்சா வந்த பிறகு ஒண்ணு அடிக்குங்க, வாங்கிக்கோ. சரியா? 106வது சங்கீதம் 6வது வசனம். Look at what the psalmist says. எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து, எங்களுடைய பிதாக்களோடு கூட நாங்களும் என்ன செய்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம். எபிரேயர் வார்த்தையில அந்த வார்த்தைக்கு மிஸ் சுடா அப்பா தெர்லபாஸ். மிஸ்னா என்னது? மிஸ் த மார்க். வாய்ப்பை விட்டுட்டோம். கரெக்ட், வாய்ப்பை விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். வர பஸ்ல ஏறாம போயிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம், லேட் ஆயிட்டோம். both we and our fathers have என்ன தமிழ்ல என்ன இருக்குது? பாவம் செய்து விட்டோம். we missed. why did we miss? ஏன் மிஸ் பண்ணோம்? இரண்டாவது வார்த்தையை படிங்க. அக்கிரமம் நடப்பித்து அக்கிரமத்தை செய்து விட்டோம். அக்கிரமம் என்ற வார்த்தை எபிரேயர் வார்த்தை குறுக்கே நேர்த்தியாக இல்லாமல் என்னவாயிட்டோம்? கோணல் ஆகிவிட்டோம். நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்க பாதை என்னவாயிருச்சு? கோணலான பாதை ஆயிருச்சு. இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒரே வசனத்தில். ஆகாமியம் பண்ணினோம்.
ஆகாமியமா எதிர்த்து நிற்கிறது. விக்கட், தவறு செய்து விட்டோம். எபிரேயர் வார்த்தை is we are wrong. The simple definition I'm giving. So மூன்று வார்த்தைகளை அந்த சங்கீதக்காரன், this is an intelligent man who has studied history and wrote some theological lessons for us. He says we have missed the mark, we have gone the crooked path, and therefore we have gone wrong. வழங்குதா? அவன் சொல்லுகிறான், நாங்கள் பாவம் செய்து இல்ல பாவத்துக்கு இன்னொரு நான் முதல்ல என்ன வச்சேன், விலகிட்டோமா? விலகி விட்டோம். காரணம் நம்மளுடைய போன பாதை கோணலான பாதைகள். கோணலான பாதையினை போடுறதுனால, விலகினதுனால நாங்கள் பெரிய என்ன செய்து விட்டோம்? தப்பு பண்ணி விட்டோம். We have gone wrong. So the psalmist writes that song. இந்த 106வது பாடலை இந்த 6வது வசனத்தை மையமாக வைத்து எழுதுகிறார். இந்த தவறை நீங்களும் செய்யக்கூடாது என்று. You must not miss the boat. You must not go crooked. And you must not go wrong. நீ தவறு பண்ணிராத, நீ குறுக்கட்டா போயிராத, உன் வாழ்க்கையை மிஸ் பண்ணிராத, சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சிராத, இழந்துராத. ஏன்னா இழந்துட்டனா ஒரு நாள் என்ன செஞ்சிருவ, உட்கார்ந்துகிட்டு அழுவ வேண்டியது வரும். நாட்கள் ரொம்ப வேகமா ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்பதான் வாலிபன் மாதிரி இருப்ப, கல்யாணம் பண்ண மாதிரி இருப்ப, கொஞ்ச நாள்ல முடியெல்லாம் விழுந்துரும். அப்புறம் என்ன செய்யறது? அப்புறம் ஐ சே மேன், திரும்ப வராதா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் என்ன மாதிரி. சோ அதனால அந்த மாதிரி நிலைமைக்கு வராதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, டோன்ட் மிஸ். ஏன்னா நீ மிஸ் பண்ணுன போச்சு, திரும்ப உனக்கு பஸ் வராது. your life will become என்னது, crooked. எத்தனை பேர் உட்கார்ந்து உடைந்துகிட்டு இருக்கீங்க? ஐ சே இன்னொரு சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுனா, ஓ இப்படி இருக்க மாட்டேன்டா, ஐயோ இவனை கட்டி இருக்க மாட்டேன்டா. அதாவது சொல்லுவோம், ராஜேஷ் ரொம்ப அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி, ஓகே, வலதுதான் நான் சொல்லுகிறது. We regret the mistakes and we want another chance. So the psalmist helps us. சங்கீதக்காரன் நமக்கு உதவி செய்கிறார். be careful, be careful. இந்த இடத்துல எல்லாம் மிஸ் பண்ணாத. இந்த இடத்துல எல்லாம் நீ மிஸ் பண்ணனா நீ உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டியது வரும்? நீ அழுவ வேண்டியது வரும். So he gives at least 3 points. 3 காரியங்கள். எனக்கு 3ஐயும் முடிக்க முடியாது இன்னைக்கு நிச்சயமா. ஒண்ணு மட்டும் நான் செய்றேன் இன்னைக்கு. ஒண்ணு அடுத்த வாரம் 2. It's already 10:30. But never mind, even if we learn 1 and it stick to us, it's better than learning 20 and nothing sticks. So 6வது வசனத்தை நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளணும் உங்களுடைய வேதாகமத்தில். ஏன்னா 106வது சங்கீதத்துக்கு இந்த 6வது வசனம் தான் மையமான வசனம். The main verse. This is the theme that he is going to write his thesis. இதுதான் அவனுடைய தலைப்பு. இந்த தலைப்பு கீழே தான் அந்த முழு சங்கீதத்தை எழுத போகிறார். நாங்க மிஸ் பண்ணிட்டோம், எங்க அப்பாவோடு சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கை குறுக்கட்டா போயிடுச்சு. குறுக்கட்டா போனதுனால நாங்கள் பெரிய தவறு பண்ணி விட்டோம் என்று எழுதுகிறார். Now let's continue. Look at verse 7. 7வது வசனம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். Right. 2 காரியத்தை அன்பானவர்களே அவர்கள் செய்யாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார் 7வது வசனத்தில். 6வது வசனத்தில் எங்கள் வாழ்க்கை கோணலா போய்விட்டது என்று சொன்ன பிறகு 7வது வசனத்தில் 2 காரியங்களை எங்கள் பிதாக்கள் செய்யாமல் போய்விட்டார்கள். இவன் பிள்ளை பாருங்க, பல சந்ததிக்கு பின்னால இருந்து அவனுடைய அப்பாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். அடச்சி அப்பன், ஒன்னாலதான் நான் இங்க இருக்கிறேன். நீ 2 காரியத்தை என்ன செய்யல. 1, கடவுளுடைய கிரியைகளை நீ நினையாமல் போய்விட்டாய். 2, கடவுள் இல்லடா அதிசயங்களை உணரவில்லை. கரெக்ட், உணரவில்லை. கிருபையை நினைவு கொள்ளவில்லை. உணரவும் இல்லை, நீ என்ன செய்யல, நினைவு கொள்ளவும் இல்லை. ஆங்கிலத்தில் you did not understand. The second one you forgot. Avasuda lupa.
பாப்பா சயா போடோ. Understand? நம்ம அப்படிதான் எழுதுகிறோம். Understand? He says, my fathers made a mistake. ரெண்டு காரியங்கள். கடவுள் எகிப்தில் செய்ததை they did not consider. Consider என்று சொல்லப்பட்ட வார்த்தையை தமிழ்ல உணரவில்லை. Understand? வழங்கல அவனுக்கு வழங்கல, உணரல. இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே என்று நான் மண்டபம் என்னது போகாம போயிருச்சு. இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ உணர்ந்து இருக்கணும்டா. நீ உணர்ந்து இருந்தா நீ மறந்திருக்க மாட்ட. இரண்டாவது என்ன சொல்லுகிறாரு? நினைக்கவில்லை. ஆங்கில பைபிள்ல you should not look. You forget. Why did you forget? Because you did not consider. That was the first problem that the psalmist is handling, that our fathers have made. That is the first problem that you and I can also make, a mistake that you and I can make. முதல் தவறு அன்பானவர்களே, உணராத தவறு. உணர்வது கிடையாது. உலகம் அன்பானவர்களே, கடவுள் செய்த கிரியையை உணர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பது கிடையாது. Because the Bible says they are dead. இல்ல? எபேசியர் 2:1 வாசிக்க வேண்டாம். பட் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாவத்தில் என்னது மரித்து போய்விட்டார்கள் என்று. ரோமர் 3:6 படிக்கிற பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. மரித்தவனால் உணர முடியாது. உலகம் உணராவிட்டால் அது தப்பு கிடையாது, ஏன்னா அவனால உணர முடியாது. But the problem is with Christians, you and me, நீங்களும் நானும். உணராத வாழ்க்கை. கடவுள் எனக்கு செய்கிறதை நாம் என்ன செய்வது கிடையாது, உணர்வது கிடையாது, கொஞ்சம் கூட உணர்வது கிடையாது. வணங்குதா? கிறிஸ்துவை அறியாதவன் ஆண்டவர் செய்கிற நன்மைக்கு நன்றி சொல்லாவிட்டால் அது தப்பு கிடையாது. கிறிஸ்துவை அறிந்தவன் ஆண்டவர் செய்கிற நன்மைக்கு தப்பு, ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லாவிட்டால் அது தப்பு. கரெக்ட் தான் நான் சொல்றது. அவன் செத்துல போய் கிடக்கிறான், அவன் பாவத்துல செத்து. எபேசியர் 2:1 யாராவது வாசிங்க. எபேசியர் 2:1. இல்ல இந்த மைக்கு ஏன் கொடுக்கணும்னா அந்த ஆஃபரிங் பிளான் பண்ணி இருக்குது. ஏன் பிளான் பண்ணி இருக்குன்னா சிலருக்கு கேட்க மாட்டேங்குது, சிலருக்கு பைபிளை படிக்க முடியாது, இன்னும் தமிழ் ஆங்கிலம் தெரியாது. அவங்க இந்த வசனமாவது கேட்கணும் அப்படின்னா அந்த ஆஃபர் கத்தலிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருக்கலாம். ஓகேடா? ஓகே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் என்ன செய்திருந்தோம்? மரித்து போய் கடந்தோம். சங்கீதம் 106 பயன்படுத்துகிற வார்த்தை அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நாங்கள் மரித்து போய் கடந்தோம். மரித்து போய் கடந்தோம். தெய்வ மகிமையை இழந்து விட்டு எல்லாம் பாவம் செய்து தெய்வ மகிமையை இழந்து விட்டோம். அப்போ செத்தவனுக்கு போய் நீ பாருங்க, நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் சாப்பாடு கொடுக்கும் பொழுது சிலர் வந்து அப்படியே என்னமோ மயக்கத்துல இருக்கிறான். என்னன்னு தெரியல, ரொம்ப தண்ணி குடிச்சிட்டானா, அல்லது அதிகமான போதை எடுத்துட்டானா, அல்லது அவன் ராத்திரி முழுதும் தூங்காததுனால தூங்குறானா என்று அப்படியே டேஸ்ல இருப்பான். சாப்பாடு கொடுக்கும்போது ஓகே அப்படின்னு எடுத்து வச்சுக்குவான். அவன்கிட்ட போய் நன்றி கேட்டவன் நான்சன், உனக்கு வந்து இவ்வளவு தூரம் சாப்பாடு கொடுக்குறேன் தேங்க்யூ சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. அவனுக்கு அதெல்லாம் தொடங்காது. ஆனா நீங்க உங்களுடைய சொந்த கூட்டாளிக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது அவன் பொதுவா என்ன சொல்லுவான்? நன்றி சொல்லுவான். அல்லது நீங்க ஏசுவீங்க, தீனி போட்டு ஒரு நன்றி சொல்றான் கெட்ட பையா இவன் அப்படி சொல்லுவான். சொல்ல மாட்டீங்களா? நீங்க நல்லவங்க போடுங்க. நான் வந்து சொல்ல மாட்டேன், ஆனா போகும்போது நினைப்பேன் நன்றி நான்சென்ஸ் கலர். அதுதா சோ ஐஸ் தண்ணி வாங்கி கொடுத்தாலும் நீ ஒழுங்கா டைம்க்கு சொல்லிடு. ஓகே ரைட். சோ அதே மாதிரிதான் கடவுளை அறியாதவன் நன்றி சொல்லாவிட்டால் அது தப்பு கிடையாது. ஏன்னா அவன் பாவத்தில் மரித்து போய் கிடக்கிறான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஞானம் கிடையாது கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு. பட் கடவுளை அறிந்தவன் நன்றி சொல்லாதது என்னது? தப்பு. தப்பு. அதனாலதான் அந்த சங்கீதம் நன்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று என்ன செய்து முடிக்கிறது. It begins with praise the Lord and it also ends with
Praise the Lord, you praise the Lord. So நினையாத ஜனங்கள், people who don't remember, understand, people who think that they have accomplished everything, எல்லாவற்றையும் எங்களுடைய சொந்த பலத்தினாலும் திறமையினால் சாதித்திட்டோம் என்று நினைத்த ஜனங்கள். இல்ல வீடு கொடுத்தாரு, வேலை செஞ்சு ஓவர் டைம் வேலை செஞ்சு வாங்கிட்டார் பாஸ்டர். That kind of a mentality. Maybe you worked overtime, you did a good job and what. Praise the Lord for that. Thank you. Praise God. You are a good guy, hard-working fellow. But you must understand that the ability and the occasions are made to you by God Himself. அந்த வாய்ப்பையும் அந்த பலத்தையும் ஆண்டவர் தான் உனக்கு கொடுத்தார் என்று உனக்கு நினைவு இருக்க வேண்டும். இதை நினைவு கூறாத ஜனங்கள், people who do not consider, இல்ல நல்லா இருக்கிறன, சுகமா வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் பலத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் சிங்கப்பூருக்கு போகும்போது என்ன செய்யறாங்க, நல்ல வாலிப பசங்கள் என்ன செய்யறாங்க, அடிபட்டு சாவறானுங்க. இல்ல நான் பார்த்தது கிடையாது, பார்த்திருக்கிறேன் 1-2 கேஸ். பட் என்ன சொல்றாங்க, கொட்டால இருந்து வரோம், பினாயில இருந்து வரோம், ஈப்போல இருந்து வரோம், இங்க படைக்கணும் என்று எங்களுடைய ஃபேமிலி என்ன செய்யறாங்க, ஏழையா இருக்கிறாங்க, நானாவது வேலை செஞ்சு கொஞ்சம் காப்பாற்றணுமே என்று. And they go and work and they save the money and send it home so that the people, the parents can live happily. Suddenly accidents and they die, they lose their limbs. Understand? But every day the Lord has protected you. That's why you and I are here. இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நினைக்க மாட்டானுங்க. They don't think. அவங்க நினைப்பது கிடையாது. இஸ்ரவேல் செய்த தவறு நினைப்பது கிடையாது. கடவுளுக்கு நேரம் கிடையாது, கடவுளை குறித்து யோசிப்பது கிடையாது, கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட கிடையாது, 1 மணி நேரம் கிடையாது. ஆண்டவரை நினைக்காத ஜனங்கள் என்னமோ சொந்தமாக சாதித்தது போல. And God is like, that's a mistake. அது தவறு. And then He says, என்னுடைய ஜனங்கள் மறந்து விட்டார்கள் என்று. நீ நினைக்காட்டி சீக்கிரமா என்ன செஞ்சிருவ, மறந்து போயிருவ. Forgetting people who forget, சீக்கிரமாக மறந்து போகிற ஜனங்கள். Let us look how God describes this. Jeremiah chapter 4 verse 22. எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னுடைய ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். ஓகே, நல்லா கவனிங்க. எப்படி அவருடைய ஜனங்களை கூப்பிடுகிறார் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள். இல்ல இந்த உலகத்தால் கிடையாது, என்னை அறியாத ஜனங்கள் கிடையாது, என்னுடைய ஜனங்கள், my people. And then he goes on to say they are my children. இரண்டாவதாக அதே வசனத்தில் இந்த என் ஜனங்களை என்ன கூப்பிடுகிறாரு, பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். My children. Look at the affection that he uses. He talks to them as my children. From there he tells them they are after all my children and they are stupid. Understand? அவர்கள் என்ன தமிழ்ல அறிவில்லை, அறிவே கிடையாது. யாருக்கு அறிவு கிடையாது? என்னுடைய ஜனங்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும். That verse is not condemning the non-believer. That verse is condemning you and me. Understand? அந்த வசனம் அன்பானவர்களே, கிறிஸ்துவை அறியாதவனை நியாயம் தீர்த்தது கிடையாது, கிறிஸ்துவை அறிந்தவனை. The fellow who thinks that I came up because of my own ability, அவனதான். Understand? சொந்த பலத்தினாலும் சொந்த மூளையினாலும் சொந்த அறிவினாலும் சொந்த திறமையினாலும் சாதித்தேன் என்று நினைத்த கடவுளுடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறது. கிறிஸ்துவை அறியாதவன் கிடையாது, அவனை விட்டு. அவனுக்கும் இந்த பைபிளுக்கும் சம்பந்தம் கிடையாது. The Bible is written for Christians. At least you know that, isn't it? Huh? The Bible is for Christians, telling us what to do and how to live and how to show the other fellows about what is written in the Bible. சரி, ஓகே. என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள்.
Because they do not know that God is the Alpha and the Omega. நன்றி கெட்டவர்கள். ஏசாயா 1:3 படிச்சு பாருங்க. ஏசாயா 1:3 படிங்க யாராவது. பக்கத்துல தான் இருக்கும். எரேமியா பக்கத்துல. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். மாடுக்கு தெரியுது போல இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என்னுடைய ஜனங்கள் உணர்வில்லாமலும் இருக்கிறது. He's not talking about Moabites. மோபியர்களையும் அம்மோனியர்களும் ஜெபுசைட்ஸ்களையும் கானானியர்களையும் போட்டு பேசலையே. இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்கள் மாடுக்கு மேல என்னதான் இருக்கிறாங்களா? கேவலமாக இருக்கிறார்கள். ஏன்னா அறிவு இல்லாததுனால, நன்றி இல்லாததுனால. We don't have a heart to thank God. Let's continue. இந்த சங்கீதம் 103ல நம்ம அனைவரும் வாரம் வாரம் சொல்லுகிற ஒரு ஜெபம் இருக்கிறது. 103 எப்படி ஆகிறது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அடுத்த வசனம், என் ஆத்துமாவே. அப்புறம் கரெக்ட். பாருங்க, இந்த ஆதி திருச்சபை இது ரொம்ப முக்கியமான ஜெபம் என்று உணர்ந்து, இது ரொம்ப முக்கியம்டா என்று தெரிஞ்சு அவங்க என்ன செய்தார்கள் என்றால், இந்த ஜெபத்தை எல்லா ஜெபம் முடிந்த பிறகு ஆமென் சொன்ன பிறகு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஃப்ரம் தி apostles but at least the early church 300-400 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு பின்னால ஒருவேளை அப்படி ஆரம்பிச்சிருக்க வேண்டும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை என்ன செய்ய? நன்றி சொல்லு. அதுதான் முக்கியம். நன்றி சொல்ல மறந்துடாத. அங்க மறந்தனா உன் வாழ்க்கை போய்விட்டது. நீ மாடுக்கும் கேவலமாகிருவ. அண்டர்ஸ்டாண்ட்? கிறிஸ்துவை அறியாத காலங்களில் நாம் அப்படி வாழ்ந்திருந்தோம் என்றால் பரவாயில்லை. கிறிஸ்துவை அறிந்த பிறகு அன்பானவர்களை, இந்த பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் தேசம் வனாந்தரத்தில் விழுந்து போனது கர்த்தரை ஸ்தோத்தரிக்காததுனால, முறுமுறுத்ததுனால, which is exactly the opposite of thanking God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு எதிர்மாறாக இருப்பது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த நன்மைகளை மறக்காத. நன்மைகளை மறக்காத. The minute we own what we have and behave like those are ours to be stewards, as according to our will, our downfall begins. என்னைக்கு அன்பானவர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்முடையது, என்னுடையது, நான் தான் நடத்துவேன், நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொல்லுகிற புத்தி வருமோ, அது நம்முடைய அழிவுக்கு ஆரம்பம் என்று அர்த்தமாகும். That is the beginning of our downfall. நம்முடைய அழிவுக்கு ஆரம்பம். You understand? John Wesley சொன்னார், earn all you can, save all you can, and give all you can. எல்லாவற்றையும் சம்பாதி. எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி. எவ்வளவு உன்னால சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வை. எவ்வளவை கொடுக்க முடியுமோ என்ன செய்ய? கொடு. கஞ்சனுக்கு இடமே கிடையாது. வேதாகமத்தில் கஞ்சனாக இருப்பவனுக்கு இடமே கிடையாது. இவன் கஞ்சவனா இருக்கிறது மட்டும் இல்ல, மத்தவனையும் என்னவாயிருவான்? ஏன்டா அவ்வளவு காசு கொடுக்குற சேர்ச்சுக்கு? ஏன்டா தசம பக்கத்து கொடுக்குற? கஷ்டப்பட்டு சிங்கப்பூர்ல போய் வேலை செஞ்சுட்டு வந்து 10ல 1 போய் சேர்ச்சு கொடுக்குறியா? போட சும்மா 50-100 படிக்க கூடுறா, தசம பாக்கணும் எழுதி கூடுறா. கடவுள் ஏற்றுக்கொள்வார். யார் அந்த கடவுள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் he doesn't know how much you earn, but he's a very bad mathematician. He doesn't know what is what than you. Let's do what we want to do, brother. Let's continue. Our fathers, when they were in Egypt, did not consider your wondrous work. They did not remember the abundance of your steadfast love. உம்முடைய அன்பை நினைவு கூர்வதில்லை. Let's continue. Deuteronomy chapter 6 verses 11 and 12. உபாகமம் 6 11 12. முத 8 கொடுத்தனோ முத 6 வாசி. அப்ப 11 12.
8 11 பாட்டுதான். ஆமா ஆமா. தேவனால் நீர் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள். ஓகே ஐயா, கொஞ்ச நேரம் இதை தயவு செய்து கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா? அத மைக் படிக்கிறாங்க ஐயா, நல்லா கேளுங்க. ஐயா படிங்க. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் நிரப்பாத வீடுகளை நிரப்பி உனக்கு கொடுத்து, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுத்து, ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியான பிறகு நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி, கர்த்தரை நீ என்ன செஞ்சிராத, மறந்துடாத அப்படி என்று சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிரு. He wants us. நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ ஜாக்கிரதையாயிரு. நீ நடாத தோட்டத்தை உனக்கு கொடுத்தேன், நீ கட்டாத வீடை உனக்கு என்ன செய்தேன், நான் உனக்கு கொடுத்தேன். இதையெல்லாம் அடையாளம், அற்புதங்கள். All these are signs and wonders. These are gifts from God. Understand? இது எல்லாம் உனக்கு கொடுத்தேன். நீ உள்ள பூந்து தின்ன பிறகு யார் உன்னை வெளியே கொண்டு வந்தா என்பதை நீ என்ன செஞ்சிராத, மறந்துடாத. நல்லா இருக்கும் பொழுது, நீ நன்மைகளை ருசி பார்க்கும் பொழுது, உன்னுடைய கெட்ட காலத்தில் கை கொடுத்த தெய்வனை நீ என்ன செஞ்சிராத, மறந்துடாத. உன்னை காப்பாற்றின தெய்வனை மறந்துடாத, செத்து போயிருவ. You understand what I mean? This is what he says. அவர் வார்ன் பண்ணுகிறார். மோசே ஜனங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லுகிறார். It's a warning. Don't forget, when you lived in a house that was leaking. இல்ல, நம்மெல்லாம் அநேகர் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கிடையாது, பெரியவர்கள் வயசானவர்களுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது, எப்படி இருந்தது என்று. இல்ல, நம்முடைய அப்பா அம்மா என்ன காடியா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, அல்சாவும் வீராவும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களா? கிடையாது. அந்த நாட்கள்ல ரோட்ல காடி பார்க்க கூட கஷ்டம், பைஸ்கள் தான் ஓட்டி இருப்பாங்க. மிஞ்சினா பஸ், ஆல்ரெடி பஸ், அதுவும் நேரத்துக்கு நேரம் வர்றது, ஜன்னலை திறக்க முடியாது, அப்பதான் காத்து வரும், ஏர்கான் கிடையாது. We drove like that, we traveled like that, we stayed in houses. When it rains at night, sometimes what, it leaks. அப்ப என்ன செய்வோம்? இங்கடா, இங்க, ஐயோ அங்கே உங்களுக்கு இன்னொரு பானை எடுத்துட்டு வா. நீங்க பெரிய மாடை அப்படிதான் வாழ்ந்தோம். பழகுதா? இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப வெயில் அடிச்சா ஏர்கான், வெயில் அடிக்காட்டாலும் ஏர்கான், மழை பெஞ்சாலும் ஏர்கான். ஆமா தெரிஞ்சா எல்லாம் பாரு, பாவம். கருத்து இருக்கணும், வளர்ந்துருக்கிறேன். So we grew up like that. Understand? We never had shoes. சப்பாத்துகள் கிடையாது, ஸ்லிப்பர் தான் சர்ச்சுக்கு போட்டு போகும்போது. அன்னைக்கு நான் ஒரு படத்தை பார்த்தேன், யாரோ எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஈப்போல இருந்து நான் எம்ஓஎஃப்ல இருக்கும்போது, யூத்தா இருக்கும்போது நான் பார்க்கிறேன் அந்த படத்தை. நாங்க குரூப்பா எடுத்த படம். இவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு, முடிய தவிர வேற எல்லாம் குறைஞ்சலா தான் இருக்குது அந்த படத்துல. ஒரு மாதிரி சோடா மாதிரி இருக்கிறேன். சப்பாத்து கிடையாது, ஸ்லிப்பர், சிலது ஸ்லிப்பர் கூட கிடையாது, அப்படியே நிக்குது படத்துக்கு. நாங்க அதான் பெஸ்ட் போஸ்ட், எங்களுடைய பெஸ்ட் போஸ்ட். ஸ்லிப்பர் இல்லாம, ஐயோ லொடலோட சிலுவாரு, ஒரு மாதிரியா இருக்கு. Oh my God, அந்த மாதிரி இருந்திருக்கிற ஒரு காலத்துல. So it was from there that the Lord picked us up. Amen. It was from there. Some of you lived in estates. There was no luxury there. லைட் கிடையாது, தண்ணி கிடையாது. பாத்ரூம்க்கு எங்க போவ, டாய்லெட்டுக்கு எங்க போவ சொல்லவா? எங்க போவ? டாய்லெட் கிடையாது, எனக்கு தெரியும். பெருசா ஆன பிறகு எஸ்டேட்டுக்கு போகும்போது டாய்லெட் கிடையாது. அப்ப நீ சின்னதா இருக்கும்போது எங்க இருக்கும் டாய்லெட்?
நாய வரத்தி அடிச்சிருப்பியா? போ போ, இங்க மட்டும் வராத. சூ 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 அடி. வேலைக்கு போறதுக்கு வந்து பாரு, அதெல்லாம் பண்ணிருப்பியா? That's how we grew up. That's how we grew up. Understand? Who picked us up? The Lord says, I gave you all this. உன்னை தூக்கி எடுத்தவனை என்ன செஞ்சிராத? மறந்து. We think that we are somebody today, இல்ல? This is only for Christians. God is not talking to the dead. He has got no time for that. Let's continue. உபாகமம் 8:10. உபாகமம் 8:10 கொஞ்ச நேரம் முடிச்சது. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அதை நன்றி செலுத்து. நல்ல தேசத்தை கொடுத்தாரு, அதுக்கு என்ன செய்ய? நன்றி செலுத்து. இல்ல சிலர் காணிக்க கூட போடுறது கிடையாது சர்ச்சில். இல்ல அதை நன்றி செலுத்துறது, அதுதான் நன்றி செலுத்துறதுன்னு சொல்லல. சரி படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும். உன்னுடைய கர்த்தராகிய தேவனை மறவாத படிக்கு. நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாத படிக்கும். எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. Moses was warning. He said, I'm warning you. I am warning you. I'm not advising you. உனக்கு நான் ஆலோசனை கொடுக்கலடா, நான் உனக்கு புத்திமதி சொல்லலடா, நான் உன்னை என்ன செய்கிறேன்? எச்சரிக்கிறேன். I'm warning you because if you don't do this, if you forget to be grateful, you are finished. நன்றி கெட்ட வாழ்க்கை உனக்கு வந்து விட்டது என்றால் உனக்கு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. எப்ப வரும்? நீ நல்லா இருக்கும்போது. நீ நல்லா இருக்கும்போது. இல்ல தீமைகள் நடக்கும்போது எப்பயுமே கடவுளை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே வீடு ஒழுகுத, எனக்கு ஒரு வாட்டை அடைச்சு கொடு. ஆண்டவரே மோட்டார் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, காசு இல்லையா, ரிப்பேர் பண்ண. Oh, we call upon God when we do not have. But when we have, நன்மைகளை ருசி பார்த்த பிறகு எப்பொழுதுமே படசை என்ன செஞ்சிருவோம்? We tend to forget. So Moses says, I'm warning you, don't do this, because if you do it, your downfall will come. ஏன்னா நீ மறந்த நாட்கள் உன்னுடைய அழிவை என்ன செஞ்சிடும் வந்துடும் என்ற. That's what exactly happened. ஆகையினால் அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க போல, பெற்றோர்களாக நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அவன் எப்படி திரும்ப வளருவான்? என்னுடைய சொத்துடான்ட்டு வளருவான். You understand? You got to tell that nonsense whom you gave birth that I am like this and you are like this because of God. You understand? நம்ம காலத்துல குச்சி ஐஸ்கிரீம் வாங்குறது கூட வாரத்துல ஒரு நாள் தான் வாங்க முடியும். அவன் கடலை போட்டு குச்சி எடுத்துட்டு வருவான். 10 காசு வைப்பான், 5 காசு வைப்பான். அவனு 5 காசா? அந்த குச்சி ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு வாரத்துல ஒரு நாள் தான். அதையும் மெதுவா ஐயோ முடிய போது, ஐயோ உன்னோட மதம் முடிச்சா என்னோட நான் மெதுவா சாப்பிடுவேன். இப்ப கோன்ல தவிர வேற எதுவும் வாங்க மாட்டானுங்க திருட்டு பயிலுங்க. ஏய் 50 காசு ஐஸ்கிரீம் வாங்க, என்ன நான்சனா நீ? என்ன சும்மா சாதாரண கோனே 1.5 வழி விற்கிறான், கூட காசை அப்படின்றான். சோ இப்படிதான் மாறி போயிடுச்சு. சோ அவனுக்கு சொல்லணும், டேய் பல்பு, நான் குச்சி ஐஸ்கிரீம் தின்னண்டா, இன்னைக்கு நீ கோன் தின்றனா என்னால கிடையாது, நம்மளை அழைத்த கடவுள்னாலடா. நம்மளை அழைத்த கடவுள். ஒரு வசனம் வாசிப்போம். 113வது சங்கீதம். உங்க பைபிள் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை திருப்பி கொடுங்க. போன் இருந்துச்சுன்னா இன்னைக்காவது அதுக்கு திருப்பிக்கோ. நல்ல வசனம், நல்ல வசனம். 113 தெரிஞ்சுட்டீங்களா? 4வது வசனம். நான் சொல்றேன், 4ல இருந்து 7 வரையில படிக்க போறோம். 4வது வசனம். கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் என்ற வார்த்தை எத்தனை தடவை பயன்படுத்துறாரு பாருங்க. அதோடதான் ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. வானங்களுக்கும் மேலானது.
ஜாதிகளுக்கும் மேலானவர், வானங்களுக்கும் மேலானவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற உன்னதங்களில் அவர் என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறார். This is our God. You understand? வானங்களுக்கும் மேல், ஜாதிகளுக்கும் மேல் அவர் தங்குற இடமே என்னது? உன்னதங்களில் மேல இருக்கிறாரு. வானத்துக்கு மேல எங்கேயோ இருக்கிறாரு. அந்த சங்கீதக்காரன் அதான் சொல்றான், டேய் நம்ம கடவுள் நம்ம பக்கத்துல வாழ்ற ராமசாமி இல்லடா. அண்டர்ஸ்டாண்ட்? நீ வேலை செய்யற கம்பெனியில மேனேஜரா இருக்கனால நீ சொல்லுவே, அவன் இல்லடா, அவன் இல்ல. அவர் தங்குற இடமே என்னது? வித்தியாசமான இடம். ஜாதிகளுக்கு மேலாக, ஜனங்களுக்கு மேலாக, வானங்களுக்கு மேலாக உன்னதங்களில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர் என்ன தெரியுமா செஞ்சாராம்? 6வது வசனம், அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் பாருங்க, ஓகே நில்லுங்க. ஆங்கில பைபிள் இப்படி சொல்லுது, who looks far down. பூமியில உள்ளவர்களை பார்க்கும்படி, வானங்களில் உள்ளவர்களை பார்க்கும்படி தன்னையே என்ன செய்கிறாராம்? தாழ்த்துகிறார். வானத்துல உள்ளவனை பார்க்கணும்னா கூட அவர் தாழ்ந்து வரணுமா? ஏன்னா அவர் வானங்களிலும் அவர் என்ன உள்ளவர்? மேல உள்ளவர். அவருடைய மேல் உயர்வுக்கு அளவே கிடையாது. வானங்களில் உள்ளவனை பார்க்கும்படி கூட என்ன செய்கிறார்? தாழ்த்துகிறார். சிலர் கஷ்டப்படுகிற காரணமே நன்றி கட்ட இருதயம் இருக்கிறதுனாலதான். வழங்குதா? நல்லா தின்னும் போது, கஷ்டப்படும் பொழுது கடவுளை நோக்கி கூப்பிட்ட, நல்லா தின்னும் போது மறந்துட்ட, அதனால தீனிய வாண்டறத என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துட்டாரு. இந்த சங்கீதம் அதுதான் நம்மளுக்கு எச்சரிக்குது. தின்னுகிற தீனியை இழந்து விடாதபடி நீ அவரை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. மேல உள்ளவர் கீழே பார்க்கிறார். வானங்களுக்கு மேலாக, ஜாதிகளுக்கு மேலாக, உன்னதங்களில் இருக்கிறவர் தன்னையே தாழ்த்தி கீழே பார்க்கிறாராம். என்னத்துக்கு பார்த்தாரு? ஏன் ரொம்ப அழகா இருந்தோம் நினைக்கிறீங்களா? பாருங்க என்னத்துக்கு பார்த்தாரு என்று சொல்லுகிறார். 7வது வசனம், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி, புழுதியில இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிறார். குப்பையில இருந்தும், from the dust and from the ash. எளியவன் சிறியவன் என்று இருக்கிறது யார சொல்றாரு நினைக்கிறீங்க? யாரு? நம்பதான் புழுதியிலும் எங்க இருந்தோமா? குப்பையில இருந்தோமா? நம்மள தூக்கி எடுத்தாராம். மேல இருந்து பார்த்தாராம். மேல இருந்து பார்த்து தன்னையை தாழ்த்தி நம்மை புழுதியில இருந்து என்ன செய்தாராம்? தூக்கி எடுத்தாராம். தூக்கி எடுத்த பிறகுதான் நம்ம மறந்தோம். You understand? That is why the psalmist is trying to say, don't forget God. Don't forget to be grateful, because that is dangerous. You are going on a path of disaster. அழிவின் பாதை அது. அதனால அவரை மறந்துடாத, அவரை விட்டுறாத என்று அடித்துக் கொடுக்கிறார். The works of his hands are faithful and just. All his precepts are trustworthy. 7வது வசனம். 7வது வசனத்தை வாசி. சாரி 113 7 திரும்ப படிங்க. சாரி 8. அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். புழுதியிலும் குப்பையிலும் இருந்து எடுத்து நம்ம என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார். சரி, 11 ஆச்சு. ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சது. அடுத்த வாரம் நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம். இன்னைக்கு என்ன படிச்சோம்? நன்றி செலுத்த என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. கடவுள் காசு கொடுக்கிறார் என்றால் கடவுளுக்கு நன்றி செலுத்த மறந்துடாது. நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார்னா கடவுளுக்கு நன்றி செலுத்த என்னது? மறந்துடாத. வீடு கொடுத்திருக்கிறார்னா கடவுளை நன்றி செலுத்த மறந்துடாத. காடி கொடுத்திருக்கிறார்னா கடவுளை நன்றி செலுத்த மறந்துடாத. ஒரு வேலை கொடுத்திருக்கிறார்னா கடவுளை நன்றி செலுத்த மறந்துடாத. பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்னா கடவுளை நன்றி செலுத்த மறந்துடாத. பிள்ளைகள் பக்குற வரையில கடவுளை கேட்பான். எல்லா பிரசங்க கிட்ட பிள்ளை பிறந்த பிறகு அந்த சர்ச்சுக்கு நான் ஏன் போறது இல்லை, மியூசிக் ரொம்ப லவுடா வாசிக்கிறாங்க, பிள்ளைக்கு ஏற்றான் பிச்சிருமே, அதனால நான்சன் பிள்ளை வளர்த்தோம் அப்புறம் வரம்பாரு சர்ச்சுக்கு அப்படின்னுவான். ஏற்றான் மட்டும் உனக்கு பியாது,
நீ வராட்டி மத்தது நிறைய பியும், கேபிள் எல்லாம் அவுட் ஆயிரும். இருக்கிறான், நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைக்கு பால் கொடுக்கிற நேரம் பாஸ்டர், நீங்க சொன்னா 9 o'clock சர்வீஸ் வச்சிருக்கீங்க, 9:30 பிள்ளை அழுவோம், பால் கொடுக்கணுமே, I'm sorry I cannot come அப்படின்னு. சரி, தண்ணி கொஞ்ச நேரம் குடிச்சுக்க. ரேடியேட்டர் ரொம்ப சூடாது. ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது உண்மையான கதை, அமெரிக்காவில் நடந்த கதை. ஒரு சின்ன பையன் வந்து சொல்லி இருக்கிறேன். ஒரு சிலர் புதுசா இருப்பீங்க, சிலர் மறந்துருப்பீங்க அந்த கதையை. அசமோட நடந்த கதை. ஒரு பையன் வீடு வீடா போய் இந்த பொருட்கள் விற்பான். இது ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய நினைக்கிறேன். I think it's about 100 or about 70-80 years ago. 70-80 வருஷத்துக்கு முந்தி. A small boy, a school student, வெள்ளக்கார பையன் வீடு வீடா போய் பொருட்களை விற்பான். எதுக்காக என்றால் அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்காக. ஒரு நாள் உண்மை விக்கல. He had a dime in his pocket. That means dime, they say, I think it's about 10 cents. Nickel is 1 cent, dime is 10 cents, quarter is 25 cents கொடுக்கு. I am not mistaken. So the story says he had a dime, 10 காசு தான். He couldn't sell. Very hot summer. So விக்க முடியல, யாரும் வாங்க மாட்டாங்க அவன் விக்கிற பொருட்களை. அப்போ அவன் தீர்மானிச்சான், இப்படியே போனா புத்து நான் விழுந்துருவேன். அதனால ரொம்ப பசி. அவன் அடுத்த வீடு தட்டும் பொழுது, நான் விக்கிறதுக்கு தட்ட மாட்டேன், சாப்பாடு கேட்க போறேன்னு சொன்னான். நான் சாப்பாடு கேட்க போறேன். வெக்கம் விட்டு மானம் விட்டு என்னால சாப்பாட்டி முடியாத என்று தட்டி சாப்பாடு கேட்கணும்னு தீர்மானிச்சுட்டான். தட்டுனா பாருங்க கதவை, ஒரு அழகான பொம்பளை பிள்ளை கதவை திறந்துருச்சு. ஒரு அழகான பிள்ளை முன்னால நிக்குது. இந்த பிள்ளைய பார்த்தோன்னே இவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஜாம் ஆயிட்டான். இந்த அழகான பிள்ளைகிட்ட போய் சாப்பாடு கேட்கிறது மான பிரச்சனை இல்லையா பையன்களுக்கு இருக்கும். அதனால உடனே தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டான். எனக்கு தண்ணி கிடைக்குமான்னு. அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் நில்லு என்று சொல்லிட்டு வீட்டுள்ளார போயிட்டு ஒரு புதிய மக்குல பால் கொண்டு வந்து குடிச்சிச்சு. ஏன்னா மாட்டுப்பால் குடிச்சிச்சு. இப்போ மாட்டுப்பால் கடைசி எல்லாத்தையும் குடிச்சான். எல்லாத்தையும் குடிச்சிட்டு நான் எவ்வளவு காசு உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அந்த பிள்ளை சொன்னிச்சான், எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தாங்க, எளியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நான் எதையும் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது, என்னை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னாங்களாம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். 10 காசு தான் பாக்கெட்ல இருக்குது. பால் குடிச்சிட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டான். And he went on educating, and after some time, about 40-50 years later, he was no more there. 40-50 வருஷங்கள் கழிச்சு அவன் அந்த இடத்துல இல்ல, வேற ஒரு ஊருக்கு போய்விட்டான். திடீர்னு he became a doctor. அவன் ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு சிறந்த மருத்துவராக மாறினான். he became a specialist, ஒரு விசேஷித்த டாக்டராக. திடீர்னு இன்டர்காம்ல ஒரு செய்தி வந்தது. அதாவது ஒரு பெண் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறா. அவளுக்கு ஒரு வித்தியாசமான நோய். நாம் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்து விட்டோம், எந்த மருந்தும் அவளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. இது என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகையினால தாமஸ் ஹாவே எங்க இருந்தாலும் தயவு செய்து நீங்க வாங்க என்று அந்த ஒளிபரப்புனாங்க. நான் just getting this தாமஸ் ஹாவே, தாமஸ் கெல்லி, ஹோவர்ட் கெல்லி, பத்தியா I got his name தரோம். டாக்டர் ஹோவர்ட் கெல்லி அவருடைய பேர். டாக்டர் ஹோவர்ட் கெல்லி எங்க இருந்தாலும் தயவு செய்து வாங்க. இந்த கிராமத்துல இருந்து வந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறது. இந்த நோயை எந்த மருந்தும் தீர்க்க முடியல. அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன செய்கிட்டு இருக்குது, மோசமா போய்கிட்டு இருக்குது. டாக்டர் கெல்லிக்கு அந்த சின்ன பையன் தான் அந்த டாக்டர். இப்போ படிச்ச டாக்டர் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு டங்குன்னு அடிச்சிச்சு. பெண்ணு நோயா இருக்கிறது இல்ல, அந்த சொல்லப்பட்ட கிராமத்துல தான் அவன் என்ன செஞ்சான், அவன் வளர்ந்தான். ஏய், நம்ம கிராமமாச்சே, சால இருந்து யார் வந்திருக்கிறா, சால இருந்து யாராவது டாக்டர் வந்திருக்கிறாங்களா, இருக்காங்களா? அது எப்படி வர முடியும்? இடம் அப்படிப்பட்ட இடம். சரி, சாவை விட்டு தள்ளிடுவோம், வேற ஏதாவது ஒரு கிராமத்தை வச்சுக்குவோம்.
ஒரு டாக்டர், ஓ நம்ம ஊரு நம்ம கிராமமாச்ச தெரிஞ்ச ஆளா இருக்குமோ அப்படின்னு ஓடி வந்தார் டாக்டர் கேலி. because he was a specialist, he can handle any rare diseases. வந்து பார்த்தோனே யார் படுத்திருக்கிறார் தெரியுமா? அந்த பால் கொடுத்த பிள்ளை, அவருக்கு பால் கொடுத்த பிள்ளை. உடனே அவர் என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையை சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி மாதங்கள் எடுத்தது. ஜனங்கள் எல்லாம் அந்த பிள்ளை கிட்ட சொன்னாங்களாம், டேய் டாக்டர் கேலி ஒவ்வொரு நாளும் ரூமுக்கு வராரு உன்னை பார்க்க, தெரியுமா இது என்ன அர்த்தம்? நீ செத்தன்னு அர்த்தம். உன்னால பில்லை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அவர் விசேஷித்த ஸ்பெஷலிஸ்ட், யாரையும் இப்படி என்ன செஞ்சது கிடையாது, பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு தடவை ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கிறாருன்னா அவனுடைய ஏடிஎம் கோசமாயிரும்னு அர்த்தம். உனக்கு மாசம் கணக்குல உன்னை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ பணக்காரனா உனக்கு ஏதாவது இருக்குதா விற்கிறதுக்கு, நீ முடிச்சு நினைச்சாரு சொன்னாங்க. But he went and he finally succeeded. அந்த நோய் சுகமாகி விட்டது. கடைசில டாக்டர் கேலி அந்த பிசினஸ் டிபார்ட்மெண்ட், ஹாஸ்பிட்டலோட பிசினஸ் டிபார்ட்மெண்ட கூப்பிட்டார். அந்த கேர்ளை நான் டிஸ்சார்ஜ் பண்ண போறேன், அந்த பில்ல போத எனக்கு அனுப்புங்க. and the bill came, frightening bill, பயமூட்டக்கூடிய ஒரு தொகை. அவருக்கே பயம் வந்துருச்சு. என்ன தெரியுமா செஞ்சாரு, பெண்ணை எடுத்து ஒரு கிராக்கனி எல்லாத்தையும் கிறுக்கிட்டு கீழே இறக்கி எழுதினாரு, paid in full with a glass of milk. இல்ல, இந்த முழு தொகையும் ஒரு கப், ஒரு கிளாஸ், ஒரு ஜக்கு கிளாஸ், ஜக்கு பாலினால் என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது என்று பில் அந்த பொம்பளைக்கு வந்தது. அவருக்கு ரொம்ப பயம், எப்படி கட்டுப்பாரு. she is already poor, she has already gone for medication all over the hospital, seen many doctors and taken all kind of traditional medicines, exhausted, and she lays there as a poor lady, and she opens the pill and he reads that, paid in full with a glass of milk. And then she remembered, my God, I saw a small boy one day standing in front of the door and asking for water, but I gave him milk, and that boy grew up to be Dr. Howard Kelly. Dr. Howard Kelly. You understand? எதுக்கு சொல்ல வரனா, இந்த டாக்டர் ஹோவர்ட் கேலிக்கு சின்ன வயதிலே அன்பானவர்களே இந்த நன்றியின் உள்ளம் இருந்திருக்கிறது. I must be thankful for people who help me when I am growing up. That's why God raised him up like that. And look at the girl, when you asked for a drink, she gave a jug of milk, and God gave it back. God gave it back. Understand? ஏழைகளுக்கு உதவி செய். கடவுள் ஒரு நாள் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கேட்கிறவனுக்கு இல்லாத என்று என்னதை சொல்லாத. கையில நிறைய பணம் இருக்கும், நல்லா திம்பான், 7 மாசம் டின்னர். ஒரு ஏழை பொண்ணு அப்படியே வந்தா டடா டடா பிக்கி. அதுக்கு மேல காரணம் என்ன தெரியுமா, பார்க்கலையாம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுல்ல. கிறிஸ்துவை அறியாதவன் இருந்துட்டு போறான், அவன் செத்தவன், பணம் அவனுக்கு தெரியாது. பட் we should not be like that. கொடு, 10 காசு கொடுக்க முடியாது, 1 வெள்ளி கொடுக்க முடியாது, செத்து போயிருவியா நீ, ஏழையாயிருவா. கொடுக்காட்டி தான் செத்து போயிருவேன். இல்ல நான் கொஞ்சம் கிராஸா பேசுறேன், நம்ம எல்லாம் வித்தியாசமா இருக்கணும். நமக்கு நல்லது செய்தவனுக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்து. விசேஷமா கடவுளை மறந்துடாத. இஸ்ரவேல் ஜனம் அழிந்து போனது அதனாலதான். Ungratefulness. Let us learn how to be grateful. Don't imitate other people. மத்த மேசல உள்ளவன் தட தட தம தம பிக்கி பிக்கி பிக்கி, அவனுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல், பிச்சைக்காரமா இருக்கிறது. இவன் நல்லா சாப்பிடுறானா, அவன் அசிங்கமா உடுத்துக்கிட்டு என்ன செய்யறானா, பிச்சை எடுக்கிறானா. இங்க வரம் போடுறான், இங்க இருந்து அவன் விரட்டி அடிப்பான். அவன் விரட்டி அடிச்சனால நீ விரட்டி அடிக்கணுமா? அவன் யாரு, நீ யாரு? அவனுக்கு கிறிஸ்து தெரியாது, உனக்கு என்னது தெரியும். அவன் மஸ்ஜித்ல கும்பிடுறவன், நீ ஆலயத்துல கும்பிடுறவன், மறந்துடாது.